பகுஜன் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் பலரும் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த கொலையை செய்தது யார், ஏவியவர்கள் யார் என்று கண்டறிவதிலே காவல்துறை மும்முரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே 33 ஆண்டுகளாக சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கிற என்னை பல்வேறு குற்றவாளிகளுக்கு வழக்கு நடத்தியவன் என்ற முறையிலே என்னை விசாரிப்பதனால் துப்பு ஏதும் கிடைக்கலாம் என்ற கோணத்திலே எனக்கு சம்மன் அளித்து இன்று விசாரணை செய்தார்கள். பல்வேறு தரப்பிலே கேள்விகள் எழுப்பப்பட்டு நான் நடத்திய வழக்குகளில் குற்றவாளிகளாக இருந்தவர்களை பெயர்கள் கேட்டு அவர்களுக்கு உண்டான தொடர்பு, அவர்கள் என்னிடம் பேசிய தொலைபேசி தகவல்கள் போன்றவற்றையெல்லாம் சிடிஆர் எல்லாம் வெரிஃபை செய்து இந்த கொலையில் என் மூலமாக ஏதாவது யார் செய்தார்கள், எப்படி செய்தார்கள், எதற்காக செய்தார்கள் என்று துப்பு கிடைக்குமா என்பதை அறிவதற்காக என்னை அழைத்திருந்தார்கள். எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் அவர்களுக்கு தெரிவித்து விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இன்றைக்கு விசாரணை முடித்து என்னை அவர்கள் அனுப்பிவிட்டார்கள். இந்த கொலைக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்று முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த கொலையில் எனக்கு துளியளவும் சம்பந்தமில்லை. இந்த கொலை செய்தவர்கள் யார் என்று எனக்கு நேரடியாக தெரியாது என்பவற்றையெல்லாம் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறேன். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். என்னுடைய கால் டீட்டெயில்ஸ் வெரிஃபை செய்யப்பட்டது. எந்த குற்றமும் கண்டறியப்படவில்லை. அதனால இந்த விசாரணை சுமூகமாக முடிந்தது. ஆனால் அதிக நேரம் எடுத்துக்கொண்டது. அவர்கள் உண்மையிலே காவல்துறையை பாராட்ட வேண்டும். அதிக நேரம் எடுத்தாலும் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் தீவிரமாக இருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக பல கோணங்களிலே, இந்த கொலை என்பது சாதாரண கொலை அல்ல, கண்டிக்கப்படத்தக்க கொலை. இந்தியா முழுமைக்குமே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு கொலை. இந்த கொலையிலே பல மோட்டிவ்கள், பல காரணிகள் இருக்கலாம். அந்த காரணிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த கொலை செய்தார்களா அல்லது தனிப்பட்ட ஒரு மோட்டிவா என்பதை விசாரிக்க வேண்டியது காவல்துறையினுடைய கடமை. அதனால் என்னை விசாரித்ததிலே எந்த தவறும் இல்லை. நான் அதை முழுமையாக வரவேற்கிறேன். அந்த விசாரணைக்கு நான் முழு ஒத்துழைப்பு கொடுத்தேன். இல்லைங்க, அதாவது காவல்துறை எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் தவறவிடக்கூடாது அப்படின்றத குறியா இருக்கிறாங்க. அது வழக்கறிஞரோ, மருத்துவரோ அல்லது என்ஜினியரோ, யாராக இருந்தாலும் சம்பந்தப்பட்டாங்களா இல்லையா என்பதை அறிய வேண்டியது அவர்கள் கடமை. அதனால் விசாரிக்க வேண்டியது கடமை இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் ஒரு வழக்கறிஞர்களுக்கு சட்டப்படி அவர்களுக்கு ஒரு இருக்குது, இம்யூனிட்டி பவர்ஸ் இருக்குது. அது ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷன்ஸ். நாங்கள் எங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட என்ன பேசுகிறோன்னு நான் காவல்துறையிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது எப்போனாக்கா ஒரு குற்றம் செய்துவிட்டு வந்த பிறகு அவரிடம் நாங்கள் விவாதிக்கும் பொழுது அவர் என்ன தகவல் சொல்கிறாரோ அதை சொல்லக்கூடாது. ஆனால் குற்றம் செய்வதற்கு முன்பாக ஒருவேளை அவர் எங்களிடம் பேசியிருந்தால் அவர்கள் எங்களை விசாரிப்பதற்கான முழு அதிகாரம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அதனால் நான் முழு விசாரணைக்காக நான் ஒத்துழைத்தேன். ஆமாம், கடந்த 4ஆம் தேதி வாய்மொழியாக விசாரித்தார்கள். இன்றைக்கு சம்மன் அளித்து விசாரித்திருக்கிறார்கள். 41 நோட்டீஸில் தான் விசாரிச்சிருக்காங்க. இல்லை, நாகேந்திரன் என்ற ஒரு குற்றவாளிக்கு நீங்கள் ஆஜராயிருக்கீங்களான்னு கேட்டாங்க. நான் ஆஜரானதில்லைன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் காவல்துறையில் அவருடைய வீட்டு கிரக பிரவேசத்தில் ஒரு வீட்டிலேருந்து ஒரு வீட்டுக்கு போக முடியாமல் இருந்த சூழ்நிலையில் காவல்துறையிட்ட பேசுவதற்காக என்கிட்ட சொன்னாங்க. பையன் சொன்னார், அதனால் பேசியிருக்கிறேன். இந்த மாதிரி நாங்கள் அவர்கிட்ட அவர் யாராருக்கெல்லாம் கேஸ் நடத்தினேன், யாராருக்கெல்லாம் கேஸ் நடத்தலை, என்ன கேஸ் நடத்தி என்ன முடிவாச்சு, இந்த மாதிரி தகவல்கள் தான், பொதுவான தகவல் தான் நான் சொல்லியிருக்கிறேன்.